நாங்கள் அத்தஹியாத்துடைய நேரத்தில் எல்லா மொழியிலும் துஆ கேட்கலாம். அதை புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி எல்லா மொழியிலும் என்ன செய்யலாம்? துஆ கேட்கலாம். இதுல கருத்து முரண்பாடு இருக்கிறது. ஆனா நான் உங்களுக்கு தெளிவா ஒரு ஆதாரத்தை முன்வைக்கிறேன், நீங்க புரிஞ்சு கொள்ற மாதிரி. எல்லா மொழியிலேயே கேட்கலாம்ன்றதை நீங்க எப்படி விளங்கிக்கணும்? துஆ கேளுங்கள் என்று குர்ஆன்ல வரக்கூடிய வசனங்கள், ஹதீஸிலே வரக்கூடிய வசனங்கள் எல்லாத்தையும் நீங்க எப்படி புரிஞ்சு கொள்றீங்க? துஆ கேளுங்க, துஆ கேட்டா அல்லாஹ் தஆலா உங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறான், நீங்க கேட்ட உடனே பதில் சொல்ல தயாராக இருக்கிறான், இவைகள்லாம் துஆக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரங்கள். இதெல்லாம் நீங்க எப்படி விளங்கிக்கிறீங்க? இது வரைக்கும் நம்ம பாசையில கேட்கறத நம்ம விளங்கி வச்சுக்கிறோம், அப்படித்தானே? வேற யாரும் வேற மாதிரி விளங்கலையே. எல்லா விஷயத்திலையும் துஆ கேளுங்க, தஹஜ்ஜத்ல கேளுங்க, அப்ப கேளுங்க, இப்ப கேளுங்க, எல்லா துஆவையும் நாங்க அப்படித்தான் விளங்குறோம். நம்ம மொழியில கேட்பதை தான் இந்த ஹதீஸ் என்ன செய்து குறிக்குது. எதை வச்சு அப்படி விளங்கினோம்? துஆ கேளுங்கன்னு வந்திருக்கு, அதனால விளங்கினோம். வேற ஒன்றும் வரல, துஆ கேளுங்கள் என்று வந்திருக்கு, அதனால